Hi friends, in this class we will talk about operational costing. Sum number 58 we will talk about. The sum number 58 is operational costing. We will use room rent. So, a hotel room book so the room is suit. Suit is holiday time suit. So, the suit is room rent charge. The sum number 58 we will discuss detail. Okay. So 58 குள்ள நம்ம வருவோம். So XYZ Limited runs a holiday home. இவங்க ஆக்சுவலா வந்து holiday home வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. So holiday homeனா ஒண்ணும் இல்ல. ஒரு ரூம் வந்து புக் பண்ணி so அந்த ரூம்ல வந்து பாத்தீங்க அப்படினா பார்ட்டி ட்ரீட் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த இடத்துல ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வீடியோ கவரேஜ் எல்லாமே ஷூட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார் திஸ் பர்பஸ் இட் ஹேஸ் ஹையர்ட் ஏ பில்டிங். ஒரு பில்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க அட் ஏ ரெண்ட் ஆஃப் 10,000 பெர் மந்த் along with 5% of total taking. ஓகேங்களா, ஸோ ஒரு பில்டிங்கை வந்து அப்படின்னா ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து ஓன் பில்டிங் கிடையாது, இவங்க ஜஸ்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணி கொடுக்குறாங்க. பில்டிங் வந்து அப்படின்னா ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரெண்ட் வந்து அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 10,000 அலாங் வித் 5% ஆஃப் டோட்டல் டேக்கிங்ஸ். இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ, ஓகே, ஸோ எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ அந்த இன்கமில் 5% நம்ம ரெண்ட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஹாலிடே ஹோம் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ட்ரீட் பார்ட்டி எல்லாமே நடக்குது. ஸோ அதை வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பில்டிங்கை நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த பில்டிங்கை நம்ம ரெண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா 10,000 நம்ம பே பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறப்போ எவ்வளோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ இன்கம் நமக்கு டோட்டலாக வருதோ. ஓகேங்களா, ஸோ அதான் டோட்டல் டேக்கிங். ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்கம் வருதோ அதில் 5% வந்து நம்ம பில்டிங்கோட ரெண்ட்டாக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ ரெண்ட் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ கிறிஸ்பியாக அந்த இன்ஃபர்மேஷனை ரெண்ட் ஈக்குவல் டு 10,000 பெர் மந்த். இந்த ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட் வந்து நாம் கொடுக்கக்கூடிய ரெண்ட் காஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இது டேக்கிங் கிடையாது. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பெர் மந்த் நம்ம கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு 10,000 கொடுக்குறோம். ப்ளஸ் நம்மளோட டோட்டல் டேக்கிங்ஸில் 5% வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஓகே. It has 3 types of suits for its customer. கஸ்டமருக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று சிங்கிள் ரூமில் வந்து சூட் பண்ணி கொடுப்பாங்க, இன்னொரு டபுள் ரூம் அண்ட் ட்ரிபிள் ரூம். ஓகேங்களா, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சிங்கிள் ரூமில் சூட் பண்ணி கொடுக்குறதுக்கு, டபுள் ரூமில் சூட் பண்ணி கொடுக்குறதுக்கு அண்ட் ட்ரிபிள் ரூமில் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரூம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் சூட் சிங்கிள் ரூம், டபுள் ரூம், ட்ரிபிள் ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிங்கிள் ரூம் வந்து மொத்தம் 100 ரூம்ஸ் இருக்குது, டபுள் ரூம்ஸ் வந்து 50 ரூம்ஸ் இருக்குது, ட்ரிபிள் ரூம்ஸ் வந்து 30 ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, ஸோ இதில் ஆக்குபென்சி எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆக்குபென்சி வந்து பார்த்தீங்கன்னா 100 சிங்கிள் ரூமை 100% வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த வருஷம் சிங்கிள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூட் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கிளைண்ட்ஸ் அது கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% அதை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. டபுள் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ரூம் இருக்குது, அதில் 80% ஆஃப் த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணுறாங்க. அப்போ ரிமைனிங் 20% வந்து ஐடியலாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ 80% ஆஃப் த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சூட் வந்து நடந்துகிட்டு இருக்குது, ரிமைனிங் 20% வந்து சும்மா ஐடியலாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ட்ரிபிள் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 ரூம் இருக்குது, அதில் 60% வந்து 60% ஆஃப் த ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூட் பண்ணிட்டு இருக்கிறோம், ரிமைனிங் 40% வந்து சும்மா ஐடியலாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இந்த ரெண்ட் ஆஃப் டபுள் ரூம் ரெண்ட் பற்றி கொடுத்துருங்க. இந்த ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் டேக் பண்ணக்கூடிய ரெண்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம சூட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வாடகை நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா டபுள் ரூமுக்கு சரி, சிங்கிள் ரூமுக்கு, ட்ரிபிள் ரூமுக்கு சொல்லிட்டு நம்ம தனித்தனி ரேட்டில் நம்ம வாங்குகிறோம். ஓகேங்களா, ஸோ கிளியராக நம்ம சூட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணி நம்ம லைட்டிங்கு, ரிங் லைட்டு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கேமரா கவரேஜ், ஸோ எல்லாமே சேர்த்து அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெண்ட் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம்னா டபுள் ரூமுக்கு ஒரு ரேட்டு, சிங்கிள் ரூமுக்கு, ட்ரிபிள் ரூமுக்கு சொல்லி நம்ம வாங்குகிறோம். இந்த ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாம் டேக் பண்ணக்கூடிய ரெண்ட்டு, நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த இன்கம் தான் இந்த ரெண்ட்டு. ஓகே, ஸோ மேலே ஒரு ரெண்ட்டு பார்த்தோம். இந்த ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து நாம் காஸ்ட்டு பே பண்ணுறோம். ஓகே, ஸோ நாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா காஸ்ட் வந்து பே பண்ணுறோம். இந்த கீழே கொடுக்கக்கூடிய இந்த ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸை. ஸோ அதோட ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ரேட் வந்து பாருங்கள், ரெண்ட் ஆஃப் டபுள் ரூம் சூட் இஸ் டு பி ஃபிக்ஸட் அட் 2.5 டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் ரூம். சிங்கிள் ரூமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதில் 2.5 மடங்கு அதிகமாக டபுள் ரூமுக்கு கொடுக்காங்க. ஓகேங்களா, ஸோ
நீங்கள் ரெண்ட் டேக்கிங் சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஸோ ரெண்ட் நார்மலாக உள்ள ரெண்ட் வந்து ரெண்ட்டுன்னு போட்டுருங்க. ரெண்ட் வந்து டேக்கிங் பண்ணக்கூடியது, ஏன் பண்ணக்கூடியது நீங்கள் டேக்கிங் சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ டபுள் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூமில் 2.5 மடங்கு 2.5 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ரூம் ரெண்ட்டை நம்ம டபுள் ரூமுக்கு வாங்குகிறோம். ஓகேங்களா? ஓகே, and that of triple room site as twice of the triple room suite as twice of the double room suite. triple room suite வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரூமுக்கு நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதில் 2 மடங்கு ட்ரிபிள் ரூமுக்கு வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரிபிள் ரூம் ஈக்குவல் டு டபுள் ரூமில் 2 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் ரூமுக்கு வாங்குகிறோம். ஸோ ட்ரிபிள் ரூம் ஈக்குவல் டு டபுள் ரூமில் 2 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு டபுள் ரூம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் ரூமுக்குள்ளே சூட் ரெண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட். ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே நம்ம போட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. இது ஸ்டாஃப் சேலரி, ரூம் அட்டண்டன்ஸ், வேஜஸ், லைட்டிங், ஹீட்டிங் அண்ட் பவர், ரிப்பேர்ஸ் அண்ட் ரினோவேஷன், லாண்ட்ரி சார்ஜஸ், இன்டீரியர் டெக்கரேஷன், சன்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ப்ரொவைட்ஸ் ப்ராஃபிட் அட் 20% ஆன் டோட்டல் டேக்கிங்ஸ். டோட்டல் டேக்கிங்ஸில் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 20% வந்து ப்ராஃபிட்டு. அண்ட் அசியூம் 360 டேஸ் இன் இயர். ஒரு வருஷத்துக்கு 360 நாள் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? எல்லோரும் 365 நீங்கள் எடுப்பீங்க, ஆனால் இங்கே 360 டேஸ் சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணுறப்ப நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரும். ஓகே, டோட்டல் டேக்கிங் வந்து டோட்டல் டேக்கிங்கில் 20% வந்து ப்ராஃபிட். இன்னொன்று டேக்கிங் வச்சு இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ரெண்ட்டு நம்ம பே பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்கிங்கில் 5% வந்து ரெண்ட்டாக பே பண்ணுறோம். டோட்டல் டேக்கிங்கில் 20% வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டேக்கிங்கில் 5% வந்து ரெண்ட்டாக போகுது, டோட்டல் டேக்கிங்கில் 20% ப்ராஃபிட்டாக போகுது. அப்போ டோட்டல் டேக்கிங்கில் ரிமைனிங் 75% என்னவாக இருக்கும்? உங்களோட டோட்டல் காஸ்ட்டாக இருக்கும். கிளியரா? புரியுதா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்கிங்கிறது இன்கம். இந்த இன்கம் வந்து ஆக்சுவலாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? டோட்டல் காஸ்ட்டில் இருந்து ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி தானே? ஓகே, ஸோ டோட்டல் காஸ்ட் அந்த லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அந்த காஸ்ட் ப்ளஸ் ரூம் ரெண்ட்டு. ஓகே, ஸோ ரூம் ரெண்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டு தான் உங்களோட டோட்டல் டேக்கிங். அப்படி தானே? ஓகே, ஸோ காஸ்ட்டு ஃபுல்லாமே நம்ம மொத்தமாக ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, ரூம் ரெண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக என்னது? ரூம் ரெண்ட்டுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? 10,000 பெர் மந்த் ரூம் ரெண்ட். ஓகேங்களா? ஸோ 10,000 இன்ட்டு 12 போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிடச்சிரும் 10,000 பெர் மந்த். ப்ளஸ் ரூம் ரெண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ரூம் ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 பெர் மந்த் ப்ளஸ் 5% ஆஃப் டோட்டல் டேக்கிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 10,000 இன்ட்டு 12 போட்டிங்க ப்ளஸ் 5% ஆஃப் டேக்கிங். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 20% ஆஃப் டேக்கிங். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் டேக்கிங் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் மெத்தடில் போடுறத விட ஃபார்மேட்டிக்கலாக நம்ம போட்டோம். அதாவது எப்படி சொல்ல, ஈக்குவேஷன் மெத்தடில் போடுறத விட நம்ம வெர்டிக்கல் ஃபார்மில் நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? வெர்டிக்கல் ஃபார்ம்னா ஆக்சுவலாக என்னது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து காஸ்ட்டை நீங்கள் போடுவீங்களா? ஸோ காஸ்ட் டோட்டல் காஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி போட்டுறீங்க. அப்புறம் ரூம் ரெண்ட்டில் ரெண்டுன்னா ரூம் ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 1,20,000 1,20,000 எப்படி போட்டேன்? 10,000 பெர் மந்த் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 10,000 இன்ட்டு 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 வரும். ஓகேங்களா? ஸோ ரூம் ரெண்ட்டில் ப்ளஸ் 5% ஆஃப் டேக்கிங் அதுவும் நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ காஸ்ட்டில் ரூம் ரெண்ட்டு 5% ஆஃப் டேக்கிங் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ப்ராஃபிட்டுங்கிறது ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? கடைசி கொடுத்தாங்க 20% ஆஃப் டோட்டல் டேக்கிங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 20% ஆஃப் டோட்டல் டேக்கிங் நீங்கள் போடுவீங்க. ஓகே, அப்போ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுறப்போ டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்கிங் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போது எல்லாமே வந்து 5% ஆஃப் டேக்கிங் 20% ஆஃப் டேக்கிங் சொல்லி டேக்கிங்கை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேக்கிங்கை நீங்கள் 100 போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே, டேக்கிங்கை நீங்கள் 100 எடுத்துக்கோங்க. ஓகே, டேக்கிங்கை 100 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 20 வரும். அப்போ டோட்டல் காசு வந்து 80 வரும். ஓகேங்களா? ஓகே, கரெக்டு தானே? ஸோ டேக்கிங்கை நீங்கள் 100 எடுத்துட்டீங்கன்னா 100 - 20 போடுறப்போ டோட்டல் காசு 80 வந்துடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 80 போட்டிங்க.
இப்போது டேக்கிங் வந்து 100னா 5% ஆஃப் டேக்கிங் வந்து ரூம் ரெண்ட் நம்ம போடுறோம். ஸோ 100ல் 5% போடுறப்போ 5 வந்து உங்களுக்கு அந்த ரூம் ரெண்ட்டில் உள்ள இது ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது அப்போ ரிமைனிங் வந்து என்னவாக இருக்கும், காஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இந்த 1,20,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டாக இருக்கும். கிளியரா? ஓகே. அப்போது இந்த காஸ்ட்டு நீங்கள் போடக்கூடிய இந்த காஸ்ட் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னத்துக்கு எவ்வளோக்கு இருக்கும், 80 - 5 நீங்கள் போடுறப்போ 75 இருக்கும் ஓகேங்களா. சிம்பிள். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம போடணும்னா காஸ்ட்டு ப்ளஸ் ரூம் ரெண்ட்டை ப்ளஸ் அந்த 5% ஆஃப் டேக்கிங் ப்ளஸ் 20% ஆஃப் டேக்கிங், இது எல்லாமே சேர்த்து தான் உங்களோட டேக்கிங் ஓகே. ஸோ அதாவது காஸ்ட் ப்ளஸ் ரூம் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட்டில் ஒரு பார்ட் வந்து 5% ஆஃப் டேக்கிங், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் உள்ள பார்ட் வந்து 20% ஆஃப் டேக்கிங். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு டோட்டல் டேக்கிங்ஸ் கிடச்சிரும். இந்த டேக்கிங் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா, இந்த டேக்கிங் வந்து 100 இருந்துச்சு அப்படின்னா 100 × 20% போடுறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் 20 வரும். 100 × 5% போடுறப்போ உங்களுக்கு வந்து ரூம் ரெண்ட் வந்து 5க்கு வரும். ரூம் ரெண்ட்டு ப்ளஸ் ரூம் ரெண்ட் அந்த 10,000 1,20,000 ப்ளஸ் காஸ்ட் நீங்கள் போடுறப்போ இந்த ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 75க்கு இருக்குமா இருக்காதான். டோட்டல் வந்து 100 அப்படின்னா அதில் 20 வந்து ப்ராஃபிட்டுக்கு போயிடும், 5% வந்து பார்ட் ஆஃப் த ரெண்ட்டுக்கு போயிடும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 - 20 - 5 போடுறப்போ ரிமைனிங் 75 வருது. இந்த 75 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் ரூம் ரெண்ட் 1,20,000 ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ளஸ் 1,20,000 ரெண்டுமே சேர்த்து இந்த 75க்கு அப்படின்னா நீங்கள் டேக்கிங் கண்டுபிடிச்சிடலாம், ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம், ரூம் ரெண்ட்டில் உள்ள பார்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இதான் நம்ம சம்மில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் ஃபார்மில் blah நிறைய கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடில் ஈக்குவேஷன் மெத்தடில் போனீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் டக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டிய இருக்கணும். இதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ டக்குன்னு நம்ம ஈஸியாக பார்த்துலாம். காஸ்ட் ஓகே, காஸ்ட்டு ப்ளஸ் 5% ஆஃப் டேக்கிங் போட்டிங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். அந்த டோட்டல் காஸ்ட்டில் வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்கிங், இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ டேக்கிங் நீங்கள் 100 எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை, ரூம் ரெண்ட்டு அண்ட் டோட்டல் காஸ்ட் நமக்கு கிடச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டேக்கிங்கை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த சம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த இந்த ஒர்க்கிங் நோட்டில் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம போகக்கூடிய ஸ்டெப்பு, நம்ம போகக்கூடிய மெத்தடில் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காம்போசிட் யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகே. ஸோ 20% ஆஃப் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, 360 days கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல ரூம் காம்போசிட் யூனிட்ஸுங்கிறது என்னது, ரூம் எத்தனை நம்பர் ஆஃப் ரூம் அண்ட் டேஸ் ஓகேங்களா. ஸோ ரூம் டேஸ் தான் நம்மளோட காம்போசிட் யூனிட்ஸை இன்ட்டு ஆக்குபன்சி ரேட்டு, முக்கியமானது ஆக்குபன்சி ரேட்டு. ரூம் டேஸ் வந்து டோட்டலாக இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம் இல்லை, எத்தனை ரூம் மட்டும் தான் அந்த வருஷம் ஆக்குப்பை ஆகுது அது மட்டும் தான் நமக்கு தேவை ஓகேங்களா. ஸோ ஆக்குப்பை ஆகக்கூடிய ரூம் ஓகேங்களா, ஆப்ரேட்டிங் யூனிட் மட்டும் தான் நமக்கு தேவை. ஆப்ரேஷன் இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய யூனிட் நமக்கு தேவையில்லை ஓகே. ஸோ ஆப்ரேஷனல் காஸ்டிங்கில் எதெல்லாம் ஆப்ரேட் ஆகுதோ அந்த யூனிட்டை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ரூம் இன்ட்டு டேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மொத்தமாக கிடச்சிரும். ஆனால் ஆக்குபன்சி ரேட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ தான் எது ஒரிஜினலாக ஆப்ரேட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ ரிமைனிங்லாம் ஐடியலில் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஐடியலில் இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஒன்லி ஆப்ரேட்டிங் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாஸ் மட்டும் தான் நமக்கு தேவை ஓகேங்களா. நான் ஒர்க் பண்ணாத ஏரியாஸ் வந்து நமக்கு தேவையில்லை ஓகே. ஸோ ஈக்குவலன்ட் சிங்கிள் ரூம் சூட் அப்படிங்கன்னா ஈக்குவலன்ட்னாலே ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாஸ் தான் ஓகேங்களா. ஸோ ஒர்க்காக இருக்கக்கூடிய அந்த ப்ரொபோர்ஷனேட் ஏரியாஸ் மட்டும் நம்ம எடுக்கணும் ஆக்குபன்சி ரேட்டை யூஸ் பண்ணி. கிளியரா? ஓகே. ஸோ நேச்சர் ஆஃப் சூட் நீங்கள் போடுறப்போ சிங்கிள் ரூம், டபுள் ரூம், ட்ரிபிள் ரூம், ஸோ மூணையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதோட ரூம் டேஸ் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ரூம் டேஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ரூம் டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சிங்கிள் ரூமுக்கு வந்து மொத்தம் 100 ஓகேங்களா. ஸோ 100 டேஸை 100 ரூம் ஓகேங்களா. ஸோ 100, இதோட ஆக்குபன்சி ரேட் வந்து 100%. ஸோ 100 × 100% போட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் கிடச்சிரும், ஆப்ரேட்டிங் ரூம்ஸ் கிடச்சிரும் ஓகேங்களா. ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை டேஸ், 360 டேஸ். ஸோ 360ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு 36,000 கிடச்சிரும். இது 36,000 தான் ரூம் டேஸ் ஃபார் சிங்கிள் ரூம் ஓகேங்களா.
ஓகே, இப்போ டபுள் ரூமுக்கு வருவோம். ஸோ டபுள் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஆக்குபன்சி ரேட் வந்து 80%. ஸோ நீங்கள் 50 ரூம்ஸ் இன்ட்டு 80% ஆக்குபன்சி ரேட்டு போட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் ரூம்ஸ் மட்டும் கிடச்சிரும். இப்போ டேஸால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு வருஷத்துக்கு 360 நாள். ஸோ 360ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ 14,400 வரும். இது டபுள் ரூமோட ரூம் டேஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது? 30 நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஆக்குபன்சி ரேட் வந்து 60%. ஸோ 30 ரூம் இன்ட்டு 60% நீங்கள் போடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம ரூம்ஸ் நம்ம போட்டாச்சு. டேஸ் வந்து எவ்வளோ? 360 டேஸ். ஓகேங்களா? ஸோ 30 ரூம் இன்ட்டு 60% போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூமோட ஆப்ரேட்டிங் ரூம்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஆக்குபன்சி ரூம் மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 360 டேஸாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ ரூம் டேஸ் நமக்கு கிடச்சிடும். ஸோ ரூம் டேஸ் வந்து 6480 வருது. ஓகேங்களா? 6480 நமக்கு வரும். ஓகே, இப்போ ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் தான் ஆக்சுவலாக என்ன? ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ரூம்னா பிரச்சனையே கிடையாது. சிங்கிள் ரூமை நீங்கள் அப்படியே போட்டுடலாம். டபுள் ரூம் வந்து நம்ம எந்த பேஸ் பண்ணி எடுத்தோம்? டபுள் ரூம் சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ டபுள் ரூம் எத்தனை மடங்கு இருந்துச்சு? சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ டபுள் ரூம் வந்து சிங்கிள் ரூமில் இருந்து 2.5 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2.5 டைம்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 14,400 இன்ட்டு 2.5 டைம்ஸ் போடுங்க, உங்களுக்கு 36,000 கிடைக்கும். இப்போ ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் நம்ம கிடச்சோம். எதுக்கு ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் நம்ம எடுக்கிறோம்? பாரபட்சம் இல்லாமல் நம்ம நம்பர்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? சிங்கிள் ரூமுக்கு வந்து நீங்கள் 1 மடங்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ 36,000 நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் டபுள் ரூமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ரூம் 14,400 ரூம் இருக்குது. ஓகே, 14,400 ரூம் டேஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ இது 2 இன்ட்டு சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ 2 இன்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அப்போ ட்ரிபிள் ரூமை நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? டபுள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ 2 இன்ட்டு டபுள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ 2 இன்ட்டு அப்படி தானே? ஓகே, நம்ம இப்போ சிங்கிள் ரூமை பேஸ் பண்ணி மட்டும்தான் போடுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ சிங்கிள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1 சொல்லி நீங்கள் போட்டுறீங்க. ஸோ அப்படியே போட்டுடலாம், ப்ராப்ளமே இல்லை. ஆனால் டபுள் ரூமை நீங்கள் எடுக்கிறப்போ சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ 2 மடங்கு இருக்குது. 2 மடங்கா 2.5 டைம்ஸ் இருக்குது. அப்படி தானே? ஓகே, ஸோ சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ டபுள் ரூம் வந்து 2.5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, டபுள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ ட்ரிபிள் ரூம் எவ்வளோ இருக்குது? டபுள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ ட்ரிபிள் ரூம் வந்து டபுள் ரூம் இன்ட்டு 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இங்கே டபுள் ரூம் 2.5னா இந்த இடத்துல டபுள் ரூமை கட் பண்ணிட்டு 2.5 போட்டுருங்க. சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ சிங்கிள் ரூம் வந்து 1 டைம்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ டபுள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ட்டு சிங்கிள் ரூம். டபுள் ரூம் வந்து 2.5 இன்ட்டு சிங்கிள் ரூம். ஸோ 2.5 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா 2.5 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ரூமில் இருக்குது. ஓகே, இப்போ ட்ரிபிள் ரூம் நீங்கள் எடுங்க. ட்ரிபிள் ரூம் நம்ம எடுப்போம். ட்ரிபிள் ரூமுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 டைம்ஸ் ஆஃப் டபுள் ரூம். ஓகே, ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் டபுள் ரூம் நீங்கள் போடுவீங்க. ஓகே, இப்போது 2 டைம்ஸ் ஆஃப் டபுள் ரூம்னா டபுள் ரூம் ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு எஸ்ஆர். இதை நீங்கள் அப்படியே இங்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ டபுள் ரூம் நீங்கள் போடுறீங்க. ஓகே, ஸோ டபுள் ரூமுக்கு நம்ம என்ன போட்டிருக்கோம்? டபுள் ரூம் ஈக்குவல் டு 2.5 இன்ட்டு சிங்கிள் ரூம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ டபுள் ரூம் இருக்கிற இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டபுள் ரூம் இருக்கிற இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2.5 இன்ட்டு சிங்கிள் ரூம். அப்படி தானே? ஓகேங்களா? ஸோ சிங்கிள் ரூம் வந்து 1 டைம்ஸ். அப்போ டபுள் ரூம் சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ 2.5 டைம்ஸ். ஓகேங்களா? அப்போ ட்ரிபிள் ரூம் வந்து சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ 2 இன்ட்டு 2.5 அப்படின்னா 5 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கிளியரா? ஸோ இப்படி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் வந்து அதுதான் கம்மி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டில் நெக் மாதிரி. ஸோ சிங்கிள் ரூம் வந்து நீங்கள் 1 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டபுள் ரூம் வந்து அது வந்து 2.5 டைம்ஸ் இருக்குது. அப்போ ட்ரிபிள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2.5 அப்படின்னா 5 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ரூம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ 2.5 இன்ட்டு 2 போட்டிருப்போ இங்கே 5 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ரூம் ப்ராப்ளமே இல்லை. 36,000 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 36,000 கிடச்சிரும். ஓகே, இப்போ டபுள் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டபுள் ரூமுக்கு என்ன பார்த்தோம்? டபுள் ரூம் வந்து 2.5 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ரூம்.
ஓகேங்களா. அப்போது 14,400 இன்ட்டு 2.5 பண்ணினா 36,000 வரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ 36,000 வந்து ஈக்குவலன்ட் சிங்கிள் ரூம் டேஸ். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் ரூம் வந்து பார்ப்போம். ட்ரிபிள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 6,480 இருக்குது. இது ஆக்சுவலாக என்னது, சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்போ 5 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அப்போது 6,480 இன்ட்டு 5 டைம்ஸ் 2.5 இன்ட்டு 2னா என்னது 5 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ 6,480 இன்ட்டு 5 டைம்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 32,400 உங்களுக்கு ஈக்குவலன்ட் ரூம் டேஸாக வரும். ஓகேங்களா. ஓகே. நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கு முந்தின சம்பளம் நம்ம ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் இந்த மாதிரி ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கல, இதில் எது கண்டுபிடிச்சிருக்கோம். முந்தின சம்பளம்லாம் இந்த மாதிரி வேரியேஷன் கிடையாது. சிங்கிள் ரூமுக்கு வந்து ஒரு ரேட்டு, டபுள் ரூமுக்கு வந்து டபுள் 2.5 இன்ட்டு டைம்ஸ் ரேட்டு, ட்ரிபிள் ரூமுக்கு வந்து 5 டைம்ஸ் ரேட்டு. இந்த மாதிரி ரேட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து அங்கே கிடையாது. பஸ் ஃபேர் டோட்டலாக பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ பஸ் ஃபேர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பஸ் ஃபேர் வந்து பார்த்தா எல்லாமே எந்த ரூட்டுக்கு போனாலும் பஸ் ஃபேர் வந்து அப்படி தான் இருந்துச்சு. இது 1 இன்ட்டு இல்லை 2 இன்ட்டு அந்த மாதிரி வெயிட்டேஜ் வச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா. இந்த இது வரைக்கும் பார்த்த சம்ஸில் எதுலையுமே வெயிட்டேஜ் வச்சு இல்லை டிஃப்ரெண்ட்டான ரேட்டில் வந்து அவங்க கொடுக்கல. ஓகேங்களா. ஆனால் இந்த சம்மில் வந்து சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறோம், டபுள் ரூம் வந்து 2.5 டைம்ஸு, ட்ரிபிள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஈக்குவலன்ட் ரூம் டேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம் வந்து 36,000, டபுள் ரூம்ஸ் வந்து ஒரு 36,000, ட்ரிபிள் ரூம்ஸ் வந்து 32,400 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1,04,400 யூனிட்ஸ் வரும். ஓகேவா. ஸோ வெயிட்டட் ரூம் டேஸ் நம்ம எடுக்கிறோம், அதான் ஈக்குவலன்ட் ரூம் டேஸ். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டோட்டல் கம்போசிட் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1,04,400. ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டாஃப் சேலரி 14,25,000 நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ரூம் அட்டண்டன்ஸ் வேஜஸ் வந்து 4,50,000. ஸோ இதையும் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. லைட்டிங் பவர் வந்து 2,15,000. ஸோ லைட்டிங் பவர் வந்து 2,15,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் ரினோவேஷன் வந்து 1,23,500 அதை போட்டுக்கோங்க. அப்புறம் லாண்ட்ரி சார்ஜஸ் வந்து 80,500 ஸோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து 74,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 74,000 போட்டுக்கோங்க. சன்ரைஸ் 1,53,000. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வந்து டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்டில் இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது. என்னது, ரூமோட வாடகை எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரூமோட ரெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ ரூமோட ரெண்ட்டுக்கு நமக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று 10,000 பெர் மந்த்து. ஸோ 10,000 × 12 பண்ணால் 1,20,000 வரும். ஓகே. ஸோ இன்னொரு பார்ட் என்னது, 5% ஆஃப் டேக்கிங்ஸ். இந்த பார்ட்டை நம்ம இப்போவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 1,20,000 மட்டும் நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ பில்டிங் ரெண்ட் 10,000 × 12 நீங்கள் போனீங்கன்னா 1,20,000 வரும். ஸோ 25,21,000 ப்ளஸ் 1,20,000 போட்டிங்கன்னா 26,41,000ங்கிறது டோட்டல் காஸ்ட் இன்க்ளூடிங் பில்டிங் ரெண்ட்டோட பார்ட்டு. ஓகே. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் பில்டிங் ரெண்ட்டில் உள்ள சேர்த்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, 26,41,000. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ டேக்கிங்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ காஸ்ட்டு ப்ளஸ் பில்டிங் ரெண்ட் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குது, 26,41,000. 26,41,000. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போது வேறு என்னெல்லாம் இதில் ஆட் பண்ணுவோம், பில்டிங் ரெண்ட்டில் இன்னொரு பார்ட் இருக்குது. என்னது, 5% ஆஃப் டேக்கிங். ஓகே. ஸோ 5% ஆஃப் டேக்கிங்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடச்சிடும் ப்ளஸ் ப்ராஃபிட்டு. ஓகே. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டேக்கிங்ஸ் கிடச்சிடும். ஓகே. ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% ஆஃப் டேக்கிங். எல்லாமே டேக்கிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டேக்கிங் என்னவா எடுக்கணும், 100 நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ டோட்டல் டேக்கிங்கில் தான் நம்ம 20%, டோட்டல் டேக்கிங்கில் 5%, டோட்டல் டேக்கிங்கில் இத்தனை % சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்போ டேக்கிங்கை நீங்கள் 100 எடுத்துக்கோங்க. அப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் டேக்கிங். ஸோ 100ல் 20% இங்கே 20 வந்து ப்ராஃபிட்டாக வரும். ஓகேங்களா. ஓகே. இது பில்டிங் ரெண்ட்டில் இன்னொரு பார்ட் 5% ஆஃப் டேக்கிங் வந்து நம்ம பில்டிங் ரெண்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டேக்கிங் 100ல் 5% நீங்கள் போட்டிங்கன்னா 5 ரூபா வரும். ஓகேங்களா. சேர்ந்து வருது. ஓகே, 5 ரூபா வரும். ஓகேங்களா. அப்போது காஸ்ட்டு ப்ளஸ் பில்டிங் ரெண்ட் இந்த பார்ட் வந்து என்ன எவ்வளோவா இருக்கும்,
100 -20 -5 அப்படின்னா ரிமைனிங் பார்ட் 75 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ப்ளஸ் பில்டிங் ரெண்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது 26,41,000. அதாவது 26,41,000ங்கிறது 75க்குனா 100க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ டேக்கிங்ஸ் கிடச்சிடும், முடிஞ்சு. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக 26,41,000 பை 75க்குனா இன்ட்டு 100க்கு போடுங்க. உங்களுக்கு டேக்கிங் வந்து 35,21,333.33 இதாக இருக்கலாம். ஸோ இதான் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மெத்தடில் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இப்படி போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. சிம்பிள் தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் பட் நம்ம வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஓகே இதுதான் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக புரியும் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்டில் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிறப்போ, கமிஷன் கண்டுபிடிக்கிறப்போ நிறைய இடத்துல இந்த இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், 35,21,333 உங்களுக்கு டோட்டல் டேக்கிங்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ டேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூமுக்கு எவ்வளோ, டபுள் ரூமுக்கு எவ்வளோ, ட்ரிபிள் ரூமுக்கு எவ்வளோங்கிற அந்த ரெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு எவ்வளோ ரெண்ட்டு ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேக்கிங் கண்டுபிடிச்சாச்சு. டேக்கிங் இது டோட்டல் டேக்கிங் பெர் யூனிட்டு. யூனிட்டுங்கிறது என்னது, இங்கே ரூம் டேஸு, சாதா ரூம் டேஸ் கிடையாது, ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் ஓகேங்களா. ஓகே, அப்போ 35,21,333 இது டோட்டல் டேக்கிங்ஸ் பை ரூம் டேஸ் நம்ம எவ்வளோ போட்டோம், ஈக்குவலண்ட் ரூம் டேஸ் வந்து 1,04,400. ஸோ பை 1,04,400 நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா பை 1,04,400 33.73 வரும். 33.73 ஓகே. ஸோ ஒரு ரூம் டேக்கு ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரூமில் நீங்கள் ஒரு ரூமில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா 33.73 ரூபா ஓகேங்களா. 33.73 ரூபா ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இது இப்போ இந்த 33.73ங்கிறது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா 33.73. இது சிங்கிள் ரூமுக்கு எவ்வளோ, டபுள் ரூமுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ட்ரிபிள் ரூமுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. சிங்கிள் ரூமுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, இதே 33.73 ரூபா தான் ஓகேங்களா. ஸோ 1 டைம்ஸ் நீங்கள் சிங்கிளாக எடுத்துடலாம். டபுள் ரூமுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, சிங்கிள் ரூமில் வந்து 2.5 டைம்ஸ் அப்படி தானே, சிங்கிள் ரூமில் வந்து 2.5 டைம்ஸ். அப்போது 2.5 × 33.73 நீங்கள் போடுறப்போ 2.5 × 33.73 நீங்கள் போடுறப்போ 84.325 84.325 ஓகேங்களா. ஓகே, ஸோ டபுள் ரூம் வந்து சிங்கிள் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த 33.73 நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். ஆனால் டபுள் ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2.5 × சிங்கிள் ரூம் போடுங்க ஓகே. ஸோ சிங்கிள் ரூமை கம்பேர் பண்ணுறப்ப 2.5 டைம்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 2.5 போடுறப்போ டபுள் ரூமுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு ரூமுக்கு 84.325 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ ட்ரிபிள் ரூமுக்கு வந்து பார்ப்போம். ஸோ ட்ரிபிள் ரூமுக்கு நீங்கள் பார்க்குறப்போ ட்ரிபிள் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமான இது இருக்குது. என்ன பார்த்தோம், 5 டைம்ஸ் த சிங்கிள் ரூம் சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, 2 டைம்ஸ் த டபுள் ரூம். நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். 5 டைம்ஸ் த சிங்கிள் ரூம்னா சிங்கிள் ரூம் வந்து 33.73 × 5 நீங்கள் இப்படியும் போடலாம். இல்லை கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, கொஸ்டினில் டேரெக்டாக டபுள் ரூமில் 2 டைம்ஸ் ஓகேங்களா. ஸோ டபுள் ரூம் வந்து 84.325 இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இதில் நீங்கள் 2 டைம்ஸும் நீங்கள் போடலாம் ஓகே. பூன்னு சொல்லலாம், பொய்ப்போம்னு சொல்லலாம். ஸோ 84 × 325 × 2 நீங்கள் போட்டிங்கன்னா 168.65 ஓகேங்களா. ஓகே, ஸோ அந்த இதுலேயும் பாருங்கள் இதே தான் ஈக்குவலாக வரும். ஸோ 33.73 × 5 போடுங்க, 168.65 ஓகே. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரிபிள் ரூமோட ரேட் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 168.65. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து
வேறு ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 இன்ட்டு, இது 2 இன்ட்டு, இது 5 இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வேறு ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈக்குவலண்ட் காம்போசிட் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வரும். இல்லை நீங்கள் டோட்டலாக நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வராது. சரி, நம்ம இதை எடுத்து பண்ணி பார்ப்போங்க. வருஷம் 36,000 ப்ளஸ் 14 மேக்ஸிமம் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, டோட்டல் ஆட் பண்ணால் 56,800 வரும். ஓகேங்களா, ஸோ 56,800 டோட்டல் காஸ்ட் வந்து இப்போனா டோட்டல் காஸ்ட் நம்ம எவ்வளோ போதும்? டேக்கிங் வந்து 35,21,333. கரெக்டாக வராதுங்க. ஏன்னா இந்த டேக்கிங் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? சிங்கிள் ரூமுக்கு 1 டைம்ஸு, டபுள் ரூமுக்கு 2.5 டைம்ஸு, ட்ரிபிள் ரூமுக்கு 5 டைம்ஸு இது பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ டினாமினேட்டரில் நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸை டிவைட் பண்ணுறப்போ இது கரெக்டாக வருமா? வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் யூனிட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் காம்போசிட் யூனிட்டை நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கீழே 1,00,000 இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 3 பார்ட்னர் இருக்கிறாங்க. ஸோ 3 பார்ட்னருக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கணும். ஆனால் 3 பார்ட்னருக்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்தீங்கன்னா பை 3 போட்டால் முடிஞ்சு. ஓகேங்களா, அதுவே 3 பார்ட்னர் வந்து A:B:Cன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு 2 கொடுக்குறோம், இவருக்கு 2 கொடுக்குறோம், இவருக்கு 1 கொடுக்குறோம். ஸோ 1,00,000 பை 3ன்னு சொல்லி நம்ம டக்குன்னு போட முடியுமா? இல்லை 1,00,000 பை 6ன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1,00,000 பை 6 அப்படிங்கிறப்போ ஓகே 1,00,000 பை 6 இன்ட்டு 2ன்னு சொல்லி நீங்கள் போடுங்க. அப்படி தானே? ஸோ நீங்கள் காம்போசிட்டாக நீங்கள் போடுறீங்க. ஸோ காம்போசிட்டாக நீங்கள் போடுறப்போ நீங்கள் இந்த 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுறீங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ரூம்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சார் எவ்வளோ வெயிட் வந்திருக்கு? ஸோ சிங்கிள் ரூமுக்கு 1 இன்ட்டு, டபுள் ரூமுக்கு 2 இன்ட்டு, 2.5 இன்ட்டு, ட்ரிபிள் ரூமுக்கு வந்து 5 இன்ட்டுன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ நம்ம பண்ணுறோம்ல. ஸோ அதே மெத்தட் தான் இங்கே. ஸோ ஈக்குவலாக பண்ணோன்னா பை 3 போட்டு முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு முந்தின சம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் ஃபேரில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை நம்ம டிவைடில் போட்டு முடிஞ்சுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஃபேர் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொருக்கும் வெயிட் இருக்குது. சிங்கிள் ரூமுக்கு 1 இன்ட்டு இருக்குது, டபுள் ரூம் வந்து 2.5 இன்ட்டு இருக்குது, ட்ரிபிள் ரூமுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ 5 இன்ட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை டேரெக்டாக போட முடியாது. ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை வச்சு தான் நீங்கள் போட முடியும். ரேஷியோ பேசிஸ் தான் நீங்கள் போட முடியும். அந்த ப்ரொபோர்ஷனேட் பேசிஸை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் டவுட் வருது, இல்லை இந்த ஈக்குவல் சிங்கிள் ரூம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சரியாக புரியல, நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது புரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஈக்குவலன்ட் சிங்கிள் ரூம் வந்து இதுக்காக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏன்னா ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அன்ஈவனாக இருக்குது. ஸோ அது ஈவனாக நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம ஈக்குவலன்ட் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த சம் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ½ அன் ஹவர் நீங்கள் டைம் அலாட் பண்ணி அதில் நீங்கள் சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ வந்து அப்படின்னா ஆன்சர் தயவுசெய்து புக்கில் உள்ள ஆன்சர் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ வீடியோ பார்த்தா நீங்கள் கான்செப்ட் என்ன கேப்சர் பண்ணிங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். டவுட் அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் ஏரியாவில் ஸ்டக்காகி நிற்கிறீங்கன்னா உடனே கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஆன்சரை பார்க்காதீங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம அடுத்த சம் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஃபுல் சாப்டர் முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பை.